எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவங்களுடைய மகள் பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஒட்டுமொத்த சமூக வலைத்தளங்களிலேயே கண்கலங்க வைத்திருக்குது. இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை முதல்வர் விஜய் அவங்களுடைய மகள் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் முதல்வர் விஜய் அவர்களே கண்கள் கலங்கி போயிட்டாராம். என்ன நடந்துச்சு, முதல்வர் விஜய் அவங்களுடைய மகள் என்ன பண்ணாங்க, எதனால் சோசியல் மீடியாக்களில் இவ்வளோ வைரலாக போயிட்டுருக்கு, எதனால் முதல்வர் விஜய் அவர்கள் கலங்கி போயிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனலுக்கு புதிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்னைக்கு தமிழகம் முழுக்கவே 2 நாட்களாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கிற விஷயம் முதல்வர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் பற்றி தான். அதை பற்றி பேசாதவங்க யாருமே கிடையாது. ஒட்டுமொத்த தமிழக சோசியல் மீடியாக்கள் எல்லாருமே இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்களோட சேர்ந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபோட்டோவை ஆன்லைனில் அப்லோடு பண்ணிட்டாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் சோசியல் மீடியாக்களில் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிடுச்சு. எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தாம்மா நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம், காலையிலேருந்து எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னு சந்தோஷமாக இருந்தால் சாயங்காலம் இவ்வளோ பெரிய ஆப்பை வச்சுட்டீங்களே அப்படின்னு எல்லாருமே சோசியல் மீடியாக்களில் தங்களுடைய வருத்தத்தையும் ஆதங்கத்தையும் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஆமனையர்களே, நேற்று பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள். காலையிலேருந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப முக்கியமாக எல்லாருமே பேசிகிட்டு இருந்த விஷயம் என்னென்னா, அப்பாடி இன்னைக்கு த்ரிஷா எதுவுமே பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் வரத்துக்கு முன்னாடியே, எம்மா நீ என்ன வேணால் பண்ணு, ஜூன் 22 மட்டும் எந்த ஒரு போஸ்ட்டையுமே போட்டுறாத அப்படின்னு த்ரிஷா அவர்களுடைய கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் த்ரிஷா அவர்கள் முதல்வர் விஜயோட செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபோட்டோவை போஸ்ட்டாக இன்ஸ்டாகிராமில் போட்டுட்டாங்க. இத்தனைக்கும் முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு பார்ட்டி ட்ரெஸ்ஸில் இருக்கிறாரு. இந்த பக்கம் த்ரிஷா நிறைய கேக்குகளோட செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2 பேர் மட்டும்தான் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறாங்க. அந்த ஒரு ஃபோட்டோவை அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அப்லோட் பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கவே இப்போ இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் காலையிலேருந்து சந்தோஷமாக இருந்தோம், திடீர்னு ஈவினிங் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு பல பேரும், இன்னும் சில பேர் நகைச்சுவையாக லட்டில் வச்சியா பாத்தியா தாஸ், நான் நட்டில் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய மீம்களை சோசியல் மீடியாக்குள்ளே போட்டுட்ருக்குறாங்க. இத்தனைக்கும் அவங்களுடைய சோசியல் மீடியாவில் அவங்க போட்ட இந்த போஸ்ட்டுக்கு கீழே 24,000 கமெண்ட்டுகள் இருக்குது. 24,000 கமெண்ட்டுகளுமே நம்முடைய த்ரிஷா அவர்களே தவறாக பேசுகிற கமெண்ட்டு மட்டும்தான் இருக்குது. எங்கள் அண்ணனை விட்டுட்டு போமா, ஏமா உன்னால் பிரச்சனையே பண்ணாமல் இருக்க முடியாதாமாங்கிற மாதிரி எல்லாருமே இப்படிங்கிற கமெண்ட்டுகளை மட்டும்தான் போட்டிருக்கிற பட்சத்தில் இப்போ ஒரு குறிப்பிட்ட செய்தி எல்லாருமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. என்னதான் முதல்வர் விஜயுடைய பிறந்த நாளுக்கு முதல்வர் விஜயுடைய மகனோ இல்லை முதல்வர் விஜய் அவங்களுடைய முன்னாள் மனைவி சங்கீதா அவர்கள் சம்மந்தப்பட்ட எந்த நியூஸும் இப்போ வரலைனாலும் அவங்களுடைய மகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க காலையிலேயே முதல்ல வீடியோ கால் பண்ணியிருக்கிறாங்களாம் அவங்களுடைய அப்பாவுக்கு. முதல்வர் விஜய் அவர்கள் யார் நம்பரையும் அவர் சீக்கிரம் எடுக்க மாட்டாரா, தன்னுடைய மகள் நம்பர் அப்படின்னு தெரிஞ்சுன்னு உடனடியாக அட்டன் பண்ணிட்டாராம். அட்டன் பண்ண உடனே தன்னுடைய மகள்கிட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கிறாங்களா. 1/2 மணி நேரத்துக்கு மேலே பேசி அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் நீங்கள் அண்ணன் அம்மா எல்லாரும் சேர்ந்து இருக்கிற ஒரு சின்ன ஒரு மினியேச்சர் நான் செஞ்சுருக்கிறேன், அதை நான் சென்ட் பண்ணியிருக்கிறேன், பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்களா. முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஃபோட்டோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி முதல்வர் விஜய் மற்றும் சங்கீதா மற்றும் இவங்க 2 பிள்ளைகள் இருந்த ஒரு ஃபோட்டோவாம். இதை எடுத்தது இவரே மறந்துட்டாராம், இன்னும் தன்னுடைய பிள்ளை ஞாபகம் வச்சிருக்கிறா அப்படிங்கிறனாலையும் இந்த குடும்ப ஃபோட்டோவை 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவை பார்த்ததுனாலேயும் முதல்வர் விஜய் அவர்கள் கண் கலங்கி அழுதாராம். இந்த குறிப்பிட்ட செய்தி மிகப்பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.